ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலபுருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், ஆத்மகாரன் சூரியனின் ஆட்சி வீடு, மூலத்துருவன வீடு, மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இதை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். சிம்மராசியில் பிறந்தவங்க எந்த வயதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் நீங்கள் இதை இந்த பலன்கள் உங்களுக்கு நிற்கும். சரியா? வீடியோ பதிவு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். முக்கியமான தகவல்களை சொல்கிறீங்க, பொறுமையாக கேளுங்க. அதாவது சிம்ம ராசியில் பிறந்துட்டீங்க, அதை மாற்ற முடியாது. ராசிக்கு பலன்கள் சொல்கிறோம், கோச்சார பலன்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, போதி ஜோடியத்தில் சொல்கிறோம். நிறைய பலன்களை நானே வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்த போதிலும் இந்த வீடியோ பதிவில் உங்களை தனிப்பட்ட உங்கள் ஜாதக அமைப்பை இதில் எடுத்து பேச போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோவில் இருந்து கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். நிறைய தகவல்களை சொல்கிறேன். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. அதாவது இன்றைக்கி சிம்ம ராசியில் கண்டகச்சனி இருக்குது. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. அடுத்து அஷ்டமச்சனி போகுது, கொஞ்சம் அழுத்தம்தான். ராகு பயிற்சி நல்லா இருக்கும். ராகு பயிற்சி அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். குரு பார்வைக்கு வருவார். கேது ராசிக்கே வருவார். ஸோ சனி பயிற்சி நல்லா இருக்காது. ராகு கேது பயிற்சிகள் ஓரளவு நல்லா இருக்கும். ஓகே நேயர்களே, இதுக்கு அடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சில அமைப்புகள் மாறாது. அந்த அமைப்புகள் என்னென்ன, அதோடைய பலன்கள் என்ன, அதுக்குடைய பரிகார வழிபாடை சொல்கிறேன். இதை வாழ்க்கையில் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். சரியா? அதுபோக உங்களுக்கு தசாபுத்தி நடக்கும். இப்போ நீங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு சுக்கிர தசை ஆரம்பிக்கும். சுக்கிர திசையில் ஒரு 10 வருஷம் இருக்குன்னா அடுத்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை அப்படின்னு போகும். இப்போ மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும். சரியா? அது மாதிரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ நடக்கும் ஒரு 40-45 வயசில். ஸோ வயதுக்கு ஏற்றா போல் இந்த 3 திசை நடக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, இந்த 3 திசையும் மத்தியம வயதில் நடக்கும். ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த திசையை தான் கிராஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இதில் சில பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஏன்னா ராகு சிம்மத்துக்கு நல்லது செய்ய மாட்டார். செவ்வாய் குரு ஓரளவு பரவாயில்ல, ராசிக்கு ஓரளவு நல்லது செய்வாங்க. ஆனால் லக்கண ரீதியாக சில மாற்றங்களை கொடுத்தாலுமே ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். அதுபோக மற்ற திசையை நடக்கிறவங்களுக்கும் இது கூடுதல் சிறப்பை தரும். இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னா, இந்த வீடியோவோட மதிப்பு எதுக்குன்னா, அடுத்து அஷ்டமச்சனின்னு ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சில வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் வாழலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், கஷ்டத்தை கடந்து போகலாம். இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. சரியா நேர்களே? மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகர, கும்ப, மீனம், இப்படி 12 லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கணாதிபதி இருப்பார். சரியா? ராசியாதிபதி ஒன்று தான், லக்கணாதிபதி வெவ்வேறு இருப்பாங்க. ஸோ அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அமைப்புகள் மாறுபடும், உங்களுடைய செயல்பாடுகள் மாறுபடும், வழிபாடுகள் மாறுபடும். அதை தான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா நேர்களே? இப்போ சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி சூரிய பகவான். இப்போ பொதுவாக உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம்னு இருக்கும், அதில் லானான்னு போட்டிருக்கோம், அதான் லக்கணம். நீங்கள் எந்த லக்கணத்திலாச்சும் பிறந்திருக்கலாம். அந்த லக்கணாதிபதிக்கும் உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கும் வித்தியாசம் வரக்கூடாது. அதாவது எப்படின்னா, லக்கணாதிபதிக்கு ராசியாதிபதி மறையக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. உங்கள் லக்கணாதிபதி நீங்கள் ஒரு மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு செவ்வாய் ஒரு இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய்க்கு சூரியன் 6, 8, 12 மறையக்கூடாது. இதை உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படி 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம்னு அர்த்தம் அடிப்படையில். ஏன்னா லக்கணம்ங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன். ராசிங்கிறது மனம், உடல். ஒரு தனி மனிதனுக்கு ரெண்டுமே ஒத்து போகணும். ஒரு மனிதன் அவை சரியாக இருக்கணும். சரியா? ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வயதுக்கு மேலே தான் ஒரு ஆணோ பெண்ணா ஒரு தனித்துவம் பெறாங்க. சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும். ஒரு படிப்பை படித்து முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகிறாங்க, அடுத்து திருமணமாகுது, குழந்தை குட்டி பெற்றுக்கிறாங்க, கடமையை செய்கிறாங்க, வயதாகி போயிடுது, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படி தான் மனிதனுடைய நிலைகள் படிப்படியாக போகுது. அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியும் லக்கணமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்கணும். மேட்சிங்காக இருந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் சில காரியங்களை சாதிச்சு போய்கிட்டே இருப்பீங்க. கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். நேரங்காலம் சரியில்லைன்னா கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். பட் அது தாங்குகிற சக்தியை அந்த லக்கணமும் ராசியும் கொடுக்கும். சரியா? அந்த லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் கொடுப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அதுபோக உங்கள் நட்சத்திர நாதன் ஒருத்தர் இருப்பார். இப்போ கேது, மக நட்சத்திரத்துக்கு கேது, பூர நட்சத்திரத்துக்கு சுக்கிரன்,
உத்தர நட்சத்திரத்துக்கு சூரியன். இந்த 3 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கேது வந்து நல்ல இடத்துல இருக்கணும். எந்த இடத்துல சார் இருக்கணும் அப்படி பார்த்தா, உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கேது வந்து கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம், கடகம் இந்த 5 இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நட்சத்திரநாதன் பொதுவாக நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரத்தை காப்பாற்றுவார். அடுத்து வந்து பூரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரை வந்து எந்தெந்த இடத்துல இருக்கலாம் சார் அப்படின்னா 6 இடத்துல இருக்கலாம். எங்கெங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இந்த 6 இடத்துல சுக்கரை இருந்தாருன்னா அந்த பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கரை வந்து ஓரளவு நல்ல நிலைமை காப்பாற்றிடுவார். அடுத்து உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், உங்கள் ராசியாதிபதியோட நட்சத்திரம். சூரியன் எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், தனுசில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், மேசத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், மிதுனத்திலையும் இருக்கலாம். சரியா? இந்த இடத்துலலாம் சூரியன் இருந்தார்னா இவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன், லக்கணத்துக்கும் உள்ள தொடர்பு சொல்லியிருக்கிறேன், நட்சத்திர நாதர்கள் எந்த ராசியில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்கன்னு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கு இடையில் உள்ள தொடர்பும் இந்த நட்சத்திராதிபதிகளும் ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். சரி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, ஏழரைச்சனி இதிலெல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நட்சத்திராதிபதி, லக்கணாதிபதி, ராசியாதிபதி இவங்க 3 பேரும் அந்த ராசி கட்டத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். தங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். இதில் நட்சத்திராதிபதி, லக்கணாதிபதி, ராசியாதிபதி 3 பேருமே தங்களுக்குள்ள மறையக்கூடாது. சரியா? சரி, நிறைய பேருக்கு அப்படி அமையும். ஒரு 10ல் ஒரு 4 ஜாதகத்துக்கு அமையும். அந்த 4 ஜாதகம் நல்லா இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. பிரச்சனை வரும் ஆனால் கட்டுக்குள்ளே இருக்கும். சரியா நேர்களே? ஓகே, உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்து நல்ல தகவல்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. லக்கண ரீதியாக பலன்களை சொல்கிறேன். நீங்கள் சிம்ம ராசியில் ஒவ்வொரு லக்கண ரீதியாக பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு லக்கணம் என்னன்னு தெரியலன்னா ஜாதகத்தை பாருங்கள், வீட்டில் நோட் புக் இருக்கும் பாருங்கள். இல்லை எனக்கு ஜாதக நோட் புக் இல்லைன்னா பிறந்த டைம் இதெல்லாம் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், ஜாதகத்தை வரும். அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சில நேரம் நானே சொல்லுவேன், எனக்கு சில பேர் கேட்பாங்க, கமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் அனுப்புவாங்க. நானே வந்து அவங்களுக்கு சொல்லிடுவேன், உங்களுக்கு இந்த ராசி இந்த லக்கணம் சொல்லிடுவேன். ராசி வந்து சிம்ம ராசி தான், மாறப்போகிறது கிடையாது. லக்கணம் என்ன லக்கணம் சொல்லுவேன். சரியா? ஏன்னா லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோ பதிவில் நான் லக்கண ரீதியாக தான் பலன்கள் சொல்ல போகிறேன். அதுபோக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்துறீங்கன்னா அந்த தெய்வத்தோட வழிபாடு பண்ணணும். அந்த லக்கணத்துக்குடைய தெய்வத்தோட வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். அந்த தெய்வம் எங்கே இருக்கோ, அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரோ அந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய வெற்றிகளை பெறலாம். தடைகள் இருக்காது, தடங்கள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, இஷ்டம் போல் வாழலாம். ஓகே நேர்களே, இப்போ வந்து எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து மேச லக்கணம், லக்கணம் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம். நீங்கள் வந்து சிம்ம ராசியில் வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பலன்கள்னு நான் வரிசையாக சொல்கிறேன். 12 லக்கணத்துக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே? இது வந்து வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோ பயன்படும். சிம்மராசி நேயர்கள் ஆள பிறந்தவர்கள், ஏன்னா ஆளுமை உள்ள சூரியனுடைய ராசியில் பிறந்தவங்க. ஆளுமை, அதிகாரம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம், சகோதரத்தனம், தலைமை பண்பு, அரசியல், அரசாங்கம் இதிலெல்லாம் கொடிகட்டி பறக்கிறவங்க யாருன்னா சிம்மராசினியர்கள் தான். அனைத்து தகுதியிலும் பொருந்தியவர்கள் யாருன்னா சிம்மராசினியர்கள் தான். அதனால தான் அது வந்து காலபுருஷ சக்கரத்தின் மையமாக இருக்கும். சரியா? முதல் வீடு சிம்மம் தான். அதாவது அந்த சிம்மத்தை ஆரம்பித்து தான் எல்லா கிரகங்களும் போகுது, எல்லா ராசியும் ஆரம்பிக்குது. ஏன்னா சிம்மத்துக்கு முன்னாடி உள்ள வீடு சந்திரன் வீடு, இந்த பக்கம் உள்ளது புதன் வீடு, அங்கிட்டு கடைசி புதன் வீடு. இப்படி வந்தோம்னா சுக்கிரன், இங்கிட்டு சுக்கிரன், அங்கிட்டு வந்து செவ்வாய், அப்புறம் குரு, அப்புறம் சனி. ஸோ சிம்மத்தில் இருந்தால் எல்லா கட்டங்களுமே ஆரம்பிக்குது. ஸோ எல்லா கிரகங்களுடைய வீடுகளுமே சிம்மத்தை மையப்படுத்தி தான் ஆரம்பிக்குது. ஸோ சிம்மங்கிறது வந்து ஒரு முக்கியமான இடம், ஒளி பவர் கொடுக்குற இடம். ஏன்னா சூரியன் தான் அந்த பிரபஞ்சத்துக்கே ஒளியை கொடுக்குறாரு. அவர் இருக்கிற வீடு சிம்மம். ஸோ சிம்மத்தில் இருந்தால் எல்லா ராசிகளுக்குமே ஒளி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரியா? அதனால் சிம்ம ராசியில் பிறக்கிறதுக்கு மாதவன் செஞ்சுருக்கணும். பொறுமையாக கேளுங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இங்கே கமெண்ட்ஸில் இங்கே லிங்கிலே வீடியோ இருக்கும், சிம்ம ராசிக்கு இது போட்ட வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதக பாதங்கள் எல்லாமே தெரியும். நீங்கள் ஜோசியர்கிட்டே போக வேண்டாம், அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு. அதுபோக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் செக் பண்ணுன்னு நினைக்கிறவங்க எங்களை அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதுக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்போம். என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவேன். ஒரு குறைந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட தொகையில் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஓகே நேர்களே, இப்போ நம்ம வந்து லக்கண ரீதியாக உள்ளுக்கு போவோம். பொறுமையாக பாருங்கள். இப்போயே ஒரு 9 நிமிஷம் ஆகிப்போச்சு. கொஞ்சம் வீடியோ லென்த்து கூட தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டைம் கொடுத்து பாருங்கள். ஓகே, விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க. இந்த 2 லக்கணமே சிம்ம ராசிக்கு வேண்டிய லக்கணம் தான். சரியா? விருச்சிக லக்கணம் ஒரு கோணத்தில் இருக்கும், மேச லக்கணமும் ஒரு கோணத்தில் வரும். சரியா? கேந்திர கோணத்தில் வர்ற லக்கணங்கள். ஏன்னா விருச்சிகத்துக்கு
சிம்மம் 10ஆம் இடம் வரும், மேசத்துக்கு 5ஆம் இடம் வரும். ஸோ விருச்சிக லக்கணம் மேச லக்கணத்தை பிறந்த சிம்மராசி நேயர்கள் செவ்வாயோட அணுக்கரத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு வந்து லக்கணாபதி செவ்வாய் வந்து கேந்திரத்தில் இருக்கலாம், சரியா, கேந்திரத்தில் இருக்கலாம், இல்லை உபயசான சாணத்தில் இருக்கலாம். இப்போ வந்து விருச்சிக லக்கணம் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து லக்கணத்தில் இருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 4 இடத்துல இருக்கலாம். இல்லைன்னா லக்கணத்திலிருந்து 4, 7, 10 இந்த இடத்துல இருக்கலாம். இந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 4ஆம் இடம் 7ஆம் இடத்துல இருந்தால் தோஷம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய்க்கு தோஷம், 4 செவ்வாய் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து கலஸ்தரத்தில் லேட் பண்ணுவார், திருமண அமைப்பை லேட் பண்ணுவார். அதனால் செவ்வாய் வந்து நல்லா சொல்கிறதா இருந்தால் லக்கணத்திலிருந்து 3, 6, 9, 10, 11 இருக்கலாம். 9ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தகப்பன் வழியில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. மற்றபடி ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, இந்த அமைப்பில் வந்து அவர் வந்து மேச சிம்ம லக்கணத்துக்கு மேச விருச்சிக லக்கணத்துக்கு வந்து நல்ல பலன்கள் கொடுப்பாரு. செவ்வாய் பலம் பட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. செவ்வாய் எப்படி சார் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா, அவர் வந்து குரு பார்வையில் இருக்கணும், இல்லைன்னா குரு கூட சேர்ந்து இருக்கணும், குரு மங்கள யோகம், இல்லைன்னா சுக்கரையும் கூட சேர்ந்து இருக்கணும், இல்லை சுக்கர பார்வையில் இருக்கணும். எக்காரம் முன்னிட்டு செவ்வாய் வந்து சூரியன் கூட சேரக்கூடாது, ராகுகடுக்கு சேரக்கூடாது, சனி பகவான் கூட சேரக்கூடாது. அதுபோக சனி பகவான் பார்வையிலே வரக்கூடாது. சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்குது, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இந்த பார்வையில் வந்து செவ்வாய் வரக்கூடாது. இந்த 3 பேருடைய சம்பந்தம் இல்லாமல் செவ்வாய் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சனி, ராகு, சூரியன் இவங்க சம்பந்தம் இல்லாமல் செவ்வாய் இருந்தார்னா இந்த விருச்சிக லக்கணம் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக வந்து செவ்வாய் கேது கூட சேரலாம். கேது கூட சேர்ந்தார்னா சூட்சும வலுப்பட்டு நல்ல யோக பலன்களை தருவார். செவ்வாய் பலம்பட்டவர்கள் வந்து வீர தீரமாக இருப்பீங்க, நல்ல சாகசம் பண்ணுவீங்க, தனிச்சிறப்பு இருக்கும், இடமனை வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், சகோதர வழியில் நல்ல ஏற்றமாக இருக்கும், சகோதரால் உதவி இருக்கும், அவரால் அனுகூலம் இருக்கும். அதுபோக இவங்க வந்து அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அரசாங்கத்தில் பெரிய பொறுப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெடிக்கல் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டடக்கலை சம்மந்தப்பட்டது, சர்வே டிபார்ட்மெண்ட்டு, மருத்துவம், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் சயின்ஸு, விஞ்ஞானம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் இது மாதிரி வேலைக்கெல்லாம் இவங்க போகலாம். கூலி தொழிலும் பார்க்கலாம். கூலி தொழில் என்ன சார் வேலை பார்க்கலாம் அப்படின்னா கடினமான வேலைகள் பார்ப்பாங்க இவங்க. சரியா, கட்டட சம்மந்தப்பட்ட வேலைகள், விவசாயம் பண்ணலாம், இல்லைனா கால்நடை வளர்க்கலாம், கால்நடைகளுக்கு வந்து தீவனம் போடலாம், இப்படி நிறைய வேலையெல்லாம் பார்ப்பாங்க இவங்க. அதாவது படிக்காமல் இருக்கிறவங்க வந்து நில சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், நில கலராக இருக்கலாம், சரியா, பெரிய பண்ணை தோட்டம் வச்சு அதில் வேலை பார்க்கலாம். செவ்வாய் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா டீ ஷாப், காஃபி ஷாப், ஹோட்டல் வைக்கலாம், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை வைக்கலாம், பாய்லரில் வேலை பார்க்கலாம், இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்கலாம். சரியா, இது மாதிரி வேலைக்கெல்லாம் செவ்வாய் வருவார். மருத்துவத்துறையில் இருக்கலாம், பிளட் டொனேஷன் பண்ணலாம், ரத்தம் லேபரேட்டரி வைக்கலாம், இந்த டயக்னைஸ் லேபரேட்டரின்னு சொல்கிறாங்களா அதில் சம்மந்தப்பட்ட இதில் வேலை பார்க்கலாம், செவிலியர் வேலை பார்க்கலாம், நர்ஸ் வேலை பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாமே வந்து செவ்வாயுடைய அணுக்கரம் இருக்கும். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல நிலைமை கொண்டு போய் வைப்பார் லக்கணாதிபதி. அவர் வந்து சூரியன் கூட சேரக்கூடாது. சரியா, சூரியனுக்கு கேந்திர கோணத்தில் செவ்வாய் இருக்கலாம் ராசி கட்டத்தில். சரி நேர்களே, விருச்சிகம், மேசம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் இந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு. சரி சார், செவ்வாய் சரியில்லைன்னா என்ன பலன்களை கொடுப்பாருன்னா, செவ்வாய் ராகு கூடயோ சனி கூடயோ சூரியன் கூட சேர்ந்துருந்தாருன்னா சில ரத்த சம்மந்தப்பட்ட வியாதியை கொடுப்பாரு. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒருத்தங்களுக்கு ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு லக்கணம், என்ன லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, சிம்ம ராசி கும்ப லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது, கண்ணியில் பகமப்பட்டு இருப்பார். அங்கே சூரியன் இருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து விபத்து வந்துடும். சரியா, வண்டி வாகனத்தில் விபத்து, சில பிரச்சனைகள் இருக்கும். சனி பகவான் கெட்டு போயிட்டாருன்னா ரொம்ப பிரச்சனையாகும். சரியா, லக்கணாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா கூடுதல் ஆபத்தை கொடுத்துருவார். அதனால செவ்வாய் காரம் மட்டும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து ஸ்தான பலம் பட்டு குரு சுக்கிர தொடர்பில் இருந்தார்னா இந்த விபத்தை கொடுக்க மாட்டார். சில பேருக்கு வண்டி வாகனத்தில் விபத்து நடக்கிறது இதுதான் காரணம், செவ்வாய் தான் காரணமாக இருப்பார். அதனால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், எதிரிகள் நிறைய இருப்பாங்க, கெட்ட காரியத்தில் ஈடுபடுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. செவ்வாய் கெட்டு போயிருந்தாருன்னா முரடனாக இருப்பானுங்க, மூர்க்கனாக இருப்பாங்க, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஊரில் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா, சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சரியா, அது வந்து ரொம்ப இதாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் சமசப்தமாக பார்த்துக்கிட்டாங்க சார் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணணும். வாழ்நாள் முழுக்க காலபைரவரை கும்பிடணும். தேய்பிரை அஷ்டமணிக்கு காலபைரவரை கும்பிட்டாங்கன்னா ஜாதகம் தூக்கி நிறுத்தப்படும். ஏன்னா செவ்வாயும் சனி பகவானும் 2 பேரும் பாவ கிரகங்கள், 2 பேருமே வந்து சமபங்கு உள்ள கிரகங்கள். அவங்க தங்களுக்குள்ள ஒரு சம்பந்தத்தை உண்டாகக்கூடாது. சரியா, செவ்வாயால் சனி பாதிப்பார், சனியால் செவ்வாய் பாதிப்பார். ஒரு முரடனும் ஒரு மூர்க்கனும் தங்களுக்குள்ள சந்திக்கிற மாதிரி தான், அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நிறையா இருக்கும். அவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ ஜனன ஜாதகத்தில் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணணும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுற மாதிரி தான் சொல்கிறேன். நீங்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கலாம். சரி, அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. அதுபோக செவ்வாய் சரியில்லாதவங்க கடனாளியாக இருப்பாங்க, உடம்புல தீ காயப்படும், ஆயுதத்தால் உடம்பை கட் பண்ணிக்கிறவங்க, சில பேர் வெட்டு குத்தில் போய் அடிபடுவாங்க. யாரோ ஒருத்தன் சண்டை போட்டான், அவன் வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்து வெட்டிட்டான், குத்திட்டான், ரத்த காயம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. இப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்து செவ்வாய் வந்து கெட்டு போயிருப்பார். அவங்களுக்கு தான் வந்து இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கவனமாக இருக்கணும். சமூக விரோத பொறுப்பில் ஈடுபட்டுருவாங்க. வம்பு வளவரம், கலவரத்தில் போகிறது, அடிதடி ஆகிறது, போலீஸ்
ஸ்டேஷன் போகிறது, விட்டு குத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் ஜெயிலில் போய் கிடக்கிறது, எல்லாத்துக்குமே செவ்வாய் வந்து நல்ல நிலைமை இல்லாமல் இருப்பார். செவ்வாய் வந்து 8 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாருன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார், சிறைவாசத்தை கொடுத்துருவார். சரியா? அது செவ்வாய் திசை நடக்கும்போது அது நடக்கும். சிம்ம ராசிக்கு செவ்வாய் திசை நடக்கும், ஒரு குறிப்பிட்ட வயதில் நடக்கும், வந்துடும். சரியா? ராகு திசைக்கு முன்னாடி செவ்வாய் திசை நடக்கும். ஸோ செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை இதெல்லாம் வந்து மத்தியம வயதில் வரும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஓகே நேயர்களே, அடுத்து வந்து செவ்வாய் வழிபாடு. இப்போ நான் வந்து விருச்சிக லக்கணத்தில், மேச லக்கணத்தில், சிம்ம ராசியில் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து முருகப்பெருமானை கும்பிடணும், கந்தீச கோஷம் படிக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் இவங்க வந்து கந்தீச கோஷம் படிக்கணும். இரவு 8 to 9. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்களா, நல்லபடியாக வருது. என்றைக்குமே ஒன்று நம்ம நினச்ச ஆரம்பித்தோம்னா இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும். இன்றைக்கி பாருங்கள், செவ்வாய் பற்றி நான் பேசணுன்னு இந்த இறைவனோட கட்டளை, அந்த முருகப்பெருமானுடைய கிருபை நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் விருச்சிக லக்கணம், மேச லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் கும்பிடணும், கந்தீச கோஷம் படிக்கணும், இரவு 8 to 9 முருகனுக்கு பூஜை பண்ணணும். அதுபோக செவ்வாயோட நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் வரும். நீங்கள் கேலண்டரில் டெய்லி பார்க்கணும். ஜோதிடத்தில் ஆர்வலர்களாக இருந்துட்டிங்கன்னா, ஜோதிடத்தை நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் காலண்டரில் கிளிக்கணும், நட்சத்திரத்தை பார்க்கணும். அன்றைக்கி வந்து இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த 3 நட்சத்திரம் வரும். என்றைக்கு வரும்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும். சில நாட்கள் வரும், கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது அன்றைக்கி வந்து முருகன் கோயிலுக்கு போங்க. அன்றைக்கி போய் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பலம் இருக்கும். சரியா? அன்றைக்கி வந்து அது கிழமையும் வாரமும் பலம் இருக்கும். அதுபோக சஷ்டி திதியும் சில நேரம் சேர்ந்து வரும். ஒரே நாளில் 3ம் சேர்ந்து வரும். செவ்வாய்க்கிழமை நான் சொன்ன 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இதில் 3ல் 1 வரும் செவ்வாயோட நட்சத்திரம். அடுத்து வந்து செவ்வாய்க்கு பிடிச்ச திதி சஷ்டி திதி வரும். அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு. சரியா? இந்த மேச லக்கணம், விருச்சிக லக்கணம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. சரியா சார்? ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு யோக பலன் கிடைக்கும். சரியா? இப்படித்தாங்க நம்ம சரி பண்ணணும். நமக்கு கெட்ட நேரம் இருக்குது அப்படின்னா, நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாதக ரீதியாக எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்கணாதிபதியுடைய நட்சத்திரம், அந்த லக்கணாதிபதி சம்மந்தப்பட்ட திதி, இந்த 3 சேர்ந்து வர்ற அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது கூடுதல் சிறப்பு. இதைத்தான் சூட்சுமம் சொல்கிறாங்க. ஒரு காரியத்தை வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அன்னைக்கு பார்த்து செய்யணும். சரியா? டைமிங்காக செய்யணும். சில பேர் வந்து அது தெரியாமல் காரியத்தில் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. அவங்க வந்து எப்பயும் போல் ஏதாச்சும் செய்கிறாங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு அறிஞ்சு சூட்சமாக செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இதை தான் சூட்சும பலன்கள்னு சொல்கிறாங்க. சரியா? அன்றைக்கி தேதிக்கு அந்த கிரகத்துக்கு ஒரு பவர் இருக்கும். அன்றைக்கி போய் நீங்கள் இறைவனை வழிபட்டீங்கன்னா அந்த இறைவனோட சித்தி முழுமையாக கிடைக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து 2 லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மேச லக்கணம், விருச்சிக லக்கணம். அடுத்து வந்து சிம்ம லக்கணம், உங்கள் ராசிநாதன் லக்கணமே தான், சூரியன் தான் உங்கள் ராசிநாதன். ஸோ சிம்ம லக்கணத்தில் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, சிம்ம லக்கணத்துக்கு வந்து சூரியன் வந்து அதிபதி தான், ராசியாதிபதி அவர் தான், லக்கணாதிபதி அவர் தான். சூரியன் வந்து உங்கள் லக்கணத்திலிருந்து 3, 6, 10, 11 இருக்கலாம், இல்லைன்னா கேந்திரத்துலேயே இருக்கலாம். 4, 7, 10 இந்த இடத்துல இருக்கலாம், இல்லைனா 3, 6, 9, 10, 11 இருக்கலாம். 9ஆம் இடத்துல இருந்தாலும் தகப்பன் பிரச்சனை வரும். அதனால் 9ஆம் இடத்தை எடுத்துருவோம். 3, 6, 10, 11, 4, 7. ஸோ 3, 4, 6, 7, 10, 11 இந்த இடத்துல இருக்கலாம். அப்படி பார்த்தோம்னா சிம்ம லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து துலாமில் இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் நீசம் அடைவார், நீசபங்கம் அடையணும். சுக்கிரன்கிட்ட பரிவர்த்தனையோ இல்லைன்னா சுக்கிரனும் கூட இருக்கலாம். மேக்ஸிமம் சுக்கிரனும் சூரியனும் கூட தான் இருப்பாங்க. ஸோ துலாமில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கக்கூடாது. மகரத்தில் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா சனி பகவான் வீட்டில் பகமை பெறுவார். ஆனால் சனி பகவான் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருந்தாருன்னா ஓரளவு இருக்காது. 7ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்குது, அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. ஏன்னா லக்கணத்தை பார்ப்பார். கணவன் மனைவி ஓரளவு சில பிரச்சனைகள் வரும், மனைவி வந்து டாமினேஷன் பண்ணும். ஸோ 7ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவு சுமாரான பலன் தான் கொடுப்பாரு. அதுபோக 9ஆம் இடம் மேசத்தில் உச்சமடைவார். தாப்பனுக்கு சில நேரம் பாதி பலன் தான் கொடுப்பாரு. ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. புதிர்காரன் புதிர் ஸ்தானத்தில் இருந்தாலும் தகப்பனை ஓச்சிடுவார். இருந்தாலும் என்ன ஆகும்னா தகப்பன் நல்லா இருப்பார். இந்த குழந்தை பிறந்த பின்னாடி தகப்பனுக்கு சரியில்லாமல் போயிடும். அப்படி ஒரு பலனை கொடுத்துருவார். 10ஆம் இடம் ரிஷபம் மிதுனத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடகத்தில் இருந்தாலும் நல்லது கிடையாது. ஸ்தான பலம் பட்டாலும் நல்ல பலனை கொடுக்க மாட்டார். ஸோ அதனால் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து துலாம், விருச்சிகம், மகர, அடுத்து வந்து ரிஷபம், மிதுனத்தில் இருந்தார்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, அடுத்து வந்து சூரியன் கெட்டு போகக்கூடாது. சூரியன் வந்து ராகு கூட சேரக்கூடாது, சனி கூட சேரக்கூடாது. அதுபோக சனி பார்வைக்கு வரக்கூடாது. செவ்வாய் கூடயும் சேரக்கூடாது. செவ்வாய் கூட சேர்ந்தாலுமே டென்ஷன் ஆயிடுவார். சரியா? சூரியன் செவ்வாய் சேர்ந்தவங்க வந்து அரசாங்க தொடர்பில் இருப்பாங்க. அரசாங்க வேலை கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வேலை கிடைச்சாலுமே அதில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுபோக வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சரியா? பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பீரியட்ஸில் பிரச்சனை வரும். சரியா? இதனால் சூரியன் செவ்வாய் சேராமல் இருக்கணும். அந்த காம்பினேஷன் நல்லா இருக்காது. அதேமாதிரி சூரியன் செவ்வாய் சமசத்துவம் பார்த்துக்கூடாது. அதனால் சூரியன் லக்கணாபதி வந்து செவ்வாய், ராகு,
இந்த 2 பேரும் கூட சேரக்கூடாது. புதன் கூட சேரலாம், குரு கூட சேரலாம், சுக்கிரன் கூட சேரலாம். சுக்கிரன் கூட சேருவார், சுக்கிர பார்வைக்கு வரமாட்டார். குரு கூட சேரலாம், குரு பார்வைக்கு வருவார். புதன் கூட சேரலாம், புதன் பார்வைக்கு வரமாட்டார். அதுபோக வந்து பௌர்ணமி சந்திரன் கூட சேரலாம். பௌர்ணமி சந்திரன் கூட சேர மாட்டார், பார்க்கலாம். பௌர்ணமி சந்திர யோகத்தில் இருக்கலாம். சந்திரன் கூட சேர்ந்துட்டாருன்னா அமாவாசை, அது நல்ல விஷயம் கிடையாது. சூரியனுக்கு சந்திரன் 4, 7, 10 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது சூரியனுக்கு சந்திரன் கேந்திரங்களில் இருக்கணும். கேந்திரத்தில் இருந்தாலும் சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஸோ சூரியன் வந்து இந்த அமைப்பில் இருக்கணும். எல்லாமே லக்கணத்தில் இருந்தால் சொல்கிறேன், நான் ராசிக்கு சொல்லலை. நீங்கள் பிறந்த லக்கணத்திலிருந்து சூரியன் இந்த இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு புதுசாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இது உண்மை, 100க்கு 100 உண்மை. இந்த கோச்சார பலங்கள்லாம் நிறைய பேர் போடுறாங்க. சிம்ம ராசிக்கு இப்படி ஆகும், இப்படி ஆகும், அதெல்லாம் ராசிக்கு சொல்கிறது. அது எல்லாத்துக்கும் நடக்குமா சார்னா சத்தியமாக நடக்காது. லக்கண ரீதியாக தான் நடக்கும். சரியா? நீ எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கண ரீதியாக தான் பலன்கள் உங்களுக்கு போகும். லக்கண ரீதியாக தசாநாதர்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரெசென்ட்டில் பலன்கள் போகும். இந்த கோச்சார பலன்கள் சப்போர்ட் பண்ணும். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணும், நல்லா இல்லைன்னா உங்களுக்கு அது நடக்காது. உங்களை விட்டு தூரமாக போயிடும். இங்கே தான் நிறைய பிரச்சனை நடக்குது. இப்போ சிம்ம ராசியில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நானும் தான் போடுறேன். சில நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இந்த ஆள் ஒன்று சொல்கிறேன் நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்கன்னா அவங்க வேறு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. சிம்ம ராசியில் அவங்க பிறந்த லக்கணத்துக்கும் அந்த கோச்சார பலன்களும் மேட்சிங் இல்லாமல் இருக்கும். சரியா? இப்படித்தான் பலன்கள் போகும். சரியா நேர்களே? இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான், சிம்ம ராசியில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், அதில் இப்போ பிறந்தவங்களுக்கு இப்போ நல்லா இருக்காது. ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார்? கன்னியில் வந்து நீசமாக இருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த 2 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருப்பாங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி மார்கழி மாதம் எப்படி சார் இருக்கும்னா சுமாராக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து 5ஆம் இடத்துல குரு வீட்டில் இருக்கிறாரு, மத்தியம பலனை கொடுப்பாரு. நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஜோதிடம் இன்றைக்கி பொய்த்து போகாது. ஜோதிடர்கள் தான் எதனாச்சும் மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் கணக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். அந்த கணக்கை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ஜோதிடர் வேலை. அந்த அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்கணும். ஈக்குவேஷன் சமன்பாடு சரியாக இருக்கணும். சமன்பாடு கரெக்டாக அந்த ஈக்குவேஷன் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக வந்தோம்னா கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். சரியா? மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி தான். ஓகே, இப்போ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் சரியில்லைன்னா என்னென்ன பலன்கள் சொல்லிட்டேன். சூரியன் கெட்டு போகக்கூடாது. அப்படியே சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கார் சார்னா இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் பலன்கள், அதை சொல்லிட்டோம்னா, சிம்ம லக்கணத்தில் வந்து சூரியன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சரியா? இவங்களாம் வந்து குரு பலம் உள்ளவர்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து குரு பலம் இருக்கும். சூரியனுக்கும் குருவுக்கும் நல்ல ஒரு நட்பு உண்டுங்க. அதனால் குரு பலம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மற்றவங்களை ஆலோசனை சொல்லும் தகுதியில் இருப்பாங்க. நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. சரியா? நல்லா தான் இருக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை குரு உரையில் போய் சிவன் கோயிலுக்கு போகலாம். சரியா? இந்த யார்? சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க. அதுபோக வந்து இவங்க வந்து பலன்கள் அப்படி எடுத்துட்டோம்னா இவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அரசாங்கம் நல்லபடியாக வரும். ஆளுமை பொறுப்பு இருக்கும், தலைமை பொறுப்பு இருக்கும். நல்ல ஒரு அமைப்பாக இருப்பாங்க. ஆத்ம பலம் இருக்கும். எங்குமே வந்து நல்லபடியாக போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வருவாங்க. அதுபோக நான் சொன்ன மாதிரி குருவுடைய அனுக்கிரகம் இருக்கும். இவங்க வந்து டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகச்சிறப்பு. அதே மாதிரி சிவனாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணாங்களும் மிகச்சிறப்பாக தரும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. லக்கணாபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். ஓகே நேரில் இவங்க வழிபாடு செல்ல எங்கே சார் அப்படின்னா, இவங்க வந்து நவக்கிரக கோயிலில் சூரியநாராயணர் கோயில் போகலாம். டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. அது ரொம்ப தூரமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து நவ கைலாசம் போகலாம். தென் மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலியை மையப்படுத்தி நவ திருப்பதி நவ கைலாசம் இருக்குது, அங்கே போகலாம். அங்கே நவ கைலாசம்ங்கிறது வந்து சிவனுடைய ஆலயம். நவ திருப்பதிக்கு வந்து பெருமாள் ஆலயம். நவ கைலாசத்தில் வந்து சிவனும் இருப்பார், நவக்கரங்கள் இருக்கும். ஆனால் நவ திருப்பதியில் வந்து பெருமாள் சந்நிதி இருக்கும், ஆனால் நவக்கரங்கள் இருக்காது. பெருமாளே வந்து நவகரமாக இருப்பார். ஸோ சூரியன் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க, சூரிய அம்சம் பெற்றவங்களுக்கு வந்து நவ கைலாசத்தில் வந்து பாபநாசம் போகலாம். நவ திருப்பதியில் வந்து ஸ்ரீவைகுண்டம் போகலாம். இந்த 2 ஸ்தலங்களும் தெற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்க வாழ்நாளில் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேர்களே, இதுக்கு முன்னாடி நான் 2 லக்கணம் சொன்னேன், மேசம் விருச்சிகம். அவங்க எங்கே சார் போகலாம் அப்படின்னா, மேசம் விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்க வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம். டெல்டா மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கே அங்கார பகவான் செவ்வாய் பகவானுக்கு ஸ்தலம் இருக்குது. அதுபோக நவதிருப்பில் எடுத்துட்டோம்னா செவ்வாய்க்கு வந்து நவகைலாயத்தில் வந்து கோடாங்கநல்லூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனோம்னா அங்கே உள்ள சிவனை கும்பிட்டு அங்கார பவனை கும்பிட்டு வரலாம். அடுத்து நவதிருப்பதி பெருமாள் கோயில் வந்து திருக்கோளூர் எங்கே இருக்குதுன்னா ஆழ்வார் திருநீரில் இருக்குது. ஆழ்வார் திருநீருக்கு அடுத்த கொஞ்சம் ஊருக்குள்ளே உள்ளே போகணும். சரியா? ஆழ்வார் திருநீரில் கடைசி ஸ்டாப்பில் இருந்து உள்ளே போனோம்னா திருக்கோளூர் ஒரு இடம் வரும். ஆற்றை தாண்டி போகணும். அந்த தாமிரபரணி ஆற்றை தாண்டி போனீங்கன்னா திருக்கோளூர். சரியா? பால்நத்தம் என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கும். அங்கே வந்து வைத்தமாநிதி பெருமாள் இருக்கிறாரு. அங்கே வந்து செவ்வாயோட திருத்தலம். இங்கே நீங்கள் போகலாம். இந்த விருச்சிக லக்கணம் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி சொல்லலை, நான் மறந்துட்டேன். ஸோ அவங்களுக்கு இப்போ சேர்த்து சொல்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக கேட்குறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து கடக லக்கணம்.
சிம்ம ராசியில் கடக லக்கணம் 12ஆம் இடத்துல வருது. சரியா, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தார்னா லக்னாபதி நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருக்குது, மித்திரர்கள் தான். ஸோ சந்திரன் வந்து வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமிக்குள்ளே இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சந்திரன் சூரியனுக்கு வந்து கேந்திரத்தில் இருக்கணும். 4, 7, 10 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் சந்திரன் வந்து ராசியில் தான் இருப்பார். கடக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல தான் இருப்பார், மறைய மாட்டார். சரியா, அதனால் சந்திரன் 2ல் தான் இருப்பார். காரமுருட்டும் எங்கேயுமே மறைய மாட்டார் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், சூரியனுக்கு கேந்திரமாக வரணும். சரியா, சூரியனுக்கு வந்து சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து 4, 7, 10 வந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி பார்த்தா சூரியன் எந்த இடத்துல இருப்பாருன்னு சொன்னோம்னா, சூரியன் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 2ஆக இருப்பார். சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கலாம், இல்லைனா ரிஷபத்தில் இருக்கலாம், இல்லைனா அவர் வந்து விருச்சிகத்தில் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல சூரியன் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. யாருக்கு? இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கும் வந்து அந்த பலாபலங்கள் இருக்குது. நட்சத்திர ரீதியாக சில வழிபாடு இருக்குது, அதை நீ கண்டிப்பாக செஞ்சுருங்க. எந்த வழிபாடு சார் அப்படின்னம்னா, இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது, 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வதி, ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் வந்து திங்கக்கிழமை வரும், ஒரு நாள் வரும், திங்கக்கிழமை கண்டிப்பாக வரும். அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வழிபடணும். அன்றைக்கி வந்து அம்பாளை போய் வழிபடணும். சரியா, அம்மன் கோயிலுக்கு போகணும். அம்மன் கோயிலுக்கு போய் அம்பாளை வழிபடணும். சந்திர உரையில் போகணும். திங்கக்கிழமை இரவு 8 to 9 சந்திர உரையில் போகணும். இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதுபோக பௌர்ணமி அன்றைக்கி வந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு. பௌர்ணமி, திங்கக்கிழமை, இந்த 3 நட்சத்திரம் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 இது வர்ற அன்றைக்கி இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்க போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே, நான் சிம்ம லக்கணத்துக்கு சொல்லலை, அதையும் இப்போ சொல்லிடுறேன். சில நேரத்தில் கொஞ்சம் முன்ன பண்ண சொல்லுவேன், பொறுமையாக கேளுங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க சூரியனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வரும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இது என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் ஒரு நாள் வரும். ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு நாள் வரும். அன்றைக்கி வந்து நீங்கள் கோயிலுக்கு போங்க. அது என்ன திதி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, திதி வந்து பிரதோஷம், சிவராத்திரி, இது மாதிரி திதியில் போகலாம். சிவனுக்கு உகந்த நாட்களில் சில திதிகள் வரும். பிரதோஷம் அன்றைக்கி போகலாம், சிவராத்திரி அன்றைக்கும் போகலாம். சரியா, அந்த நட்சத்திரமும் அந்த கிழமையும் அந்த திதியும் வரும். சரியா, பிரதோஷங்கிறது திதி கிடையாது, சிவராத்திரி திதி கிடையாது. அது வந்து ஒரு ஆகம வழிபாடு. திதிங்கிறது வேறு, பிரதோஷங்கிறது வேறு. சரியா, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஜோதிடத்தில் ஒன்று சொல்கிறேன்னு ஒன்று மறைக்கக்கூடாது, நம்ம இருக்கிறத தான் சொல்லணும். ஓகே, அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் அந்த 3 நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திராடம் வர அன்றைக்கி சிம்ம லக்கணத்தில் போனவங்க போகலாம். சரி, ஓகே. நிறைய தகவல் சொல்கிறதுனால கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு கேளுங்க, இந்த நம்பருக்கு கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணுவேன். ஓகே சார், சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா, சந்திரனுடைய சாதக பலங்கள் என்னென்னா, சந்திரன் வந்து நல்ல ஒரு விசேஷ பலங்களை கொடுப்பாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இடதுகண் பார்வை நல்லாயிருக்கும். மனோகாரகன் சந்திரன், மனம் நல்லாயிருக்கும். இவங்களாம் ஒரு ஸ்டெடி மைண்டில் இருப்பாங்க, நல்ல விதமாக வேலை பார்ப்பாங்க. பராசக்தியோட அருள் இருக்கும். எதற்கும் உணர்ச்சிப்படுவாங்க, தாயுள்ள மிக்கவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவாங்க. ஈகை கருணம் எல்லாமே இருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க மேலே நாட்டமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சில தொழிலும் நல்லபடியாக வரும். காய்கறி தொழில், மார்க்கெட்டு தொழில், பழக்கடை, ஜூஸ் கடை, சாப்பாடு ஹோட்டல், கலைப்பொருட்கள், பியூட்டி பார்லர், ஐஸ் பார்லர், நீர் சம்மந்தப்பட்டது, பால் பண்ணை, இறால் பண்ணை, மீன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கடற்கரை ஓரம் வைக்கப்படுற கடைகள், அதுபோக வந்து வாட்டர் கேன் சப்ளை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். வெளிநாட்டு வேலை, கடல் தாண்டி போகிறது, கப்பலில் வேலை பார்க்குறது, இது மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, சந்திரன் கெட்டு போயிட்டார் சார், தேய்பிறையில் இருக்கிறாரு. தேய்பிறையில் இருந்தார்னா என்ன, சூரியனுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனுக்கு 1, 2ல் இருக்கிறாருன்னு அர்த்தம். சூரியன் கூட இருந்தாருன்னா அமாவாசை. சூரியனுக்கு 11, 12ல் இருக்கிறாரு. இல்லைனா சூரியனுக்கு வந்து 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா அமாவாசைன்னு அர்த்தம். சரியா, இருள் சந்திரன் அர்த்தம். அவர் தேய்பிறை சந்திரன் அல்லது சனியோட சேர்ந்திருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு, கேதுவோட சேர்ந்திருக்கிறாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க கூட சேரலாம், சூரியன் கூட சேரக்கூடாது. ஸோ இப்படி அவர் வந்து இந்த பாவகிரகங்கள் சூரியன், ராகு, கேது, சனி கூட சேர்ந்துருந்தாருன்னா கெட்ட பலன்களை கொடுப்பாரு. அவங்களுக்கு வந்து மனம் ஒரு நிலையில் இருக்காது, பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, சித்தப்பரமாக இருக்கும், தூக்கம் கெட்டு போயிடும், பெண்களால் பிரச்சனை இருக்கும். இவங்களாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த வழிபாடு சரிப்படுத்தணும். சரி சார், சந்திரன் கெட்டு போயிட்டார், என்ன வழிபாடு சார் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க என்ன செய்யணும்னா, சந்திர பலம் குறைந்தவங்க வந்து வெள்ளை நிற ஆடையை கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு வந்து வெள்ளை நிற ஆடையை கொடுக்கலாம். நெய் கலந்த பாலை அபிஷேகம் பண்ணலாம். சரியா, நெய் கலந்த பாலை வந்து இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணலாம். வீட்டில் வந்து திங்கக்கிழமை திங்கள் வரையில் இரவு வந்து 8 to 9 ஆமாம் 8 to 9 பராசக்தியை வச்சு கும்பிடணும். ஆதிபராசக்தி, அன்னை ஆதிபராசக்தி படத்தை வச்சு இவங்க வந்து வழிபாடு பண்ணணும். சந்திரனுடைய ஸ்லோகத்தை சொல்லணும். அந்த நெய் கலந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை வந்து பாயசமாக கூட செஞ்சுக்கலாம். சரியா, நெய் கலந்த பாயசம், பால் பாயசத்தை ஒரு நைவேத்தியமாக வச்சு கும்பிடலாம். இல்லைன்னா வெள்ளை பொருட்களை வச்சுக்கலாம். சரியா, ஜீனி கூட வைக்கலாம்.
மற்ற பொருட்கள் இனிப்பு பொருட்கள் கூட வெள்ளை பொருட்களை வச்சு செஞ்சுக்கலாம். சுத்தமான பாலை வச்சு கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். இதை நீங்கள் செய்யுங்க. பௌர்ணமி கிரிவலம் வாங்க, சரியா? அதுபோக அன்னதானம் பண்ணுங்க, சாதுக்களுக்கு வந்து சாப்பாடு பொட்டணம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கூடுதலாக இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, திருப்பதிக்கு மேலே வந்து சந்திர தீர்த்தம் இருக்குது, பாபநாசம்னு ஒரு இடம் இருக்குது திருப்பதிக்கு மேலே. அங்கே போய் நீங்கள் வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடி அந்த வேங்கடநாதனை கும்பிட்டு வரலாம். அதுபோக இங்கே தெற்கு பக்கம் இருக்கிறவங்க, திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவங்க, மதுரைக்கு தெற்காக இருக்கிறவங்களாம் எங்கே சார் போகலாம்னா, நவதிருப்பதி நவகாயலாம் போகலாம். இதில் நவகாயலாயம் சிவனுடைய இடம், சேரன் மகாதேவிக்கு போகலாம். அடுத்து நவதிருப்பதி பெருமாள் ஸ்தலம் நத்தம்னு ஒரு இடத்துல அங்கே சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போகலாம். இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வசதி. இந்த நவதிருப்பதி நவகாயலாயம் திருநெல்வேலியை மையப்படுத்தி அந்த தாபரபுர ஞாபகத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. அதில் 2 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க, சரியா? 2 கோயிலுக்குமே போகலாம் நீங்கள். அடுத்த நேர்களே, அடுத்து வந்து தனுசு லக்கணம் மீன லக்கணம். சிம்ம ராசியில் தனுசு லக்கணம் மீன லக்கணம். இதில் வந்து தனுசு லக்கணமும் மீன லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, தனுசு லக்கணம் வந்து ஒரு கோணத்தில் வரும், நல்ல அமைப்பு. மீன லக்கணம் வந்து அட்டம ஸ்தானத்தில் வரும். ஸோ சிம்மராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருப்பாங்க, கவனமாக இருக்கணும், சரியா? இவங்க எந்த ஒரு காரியத்தையும் மற்றவங்க கேட்டு தான் செய்யணும், எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யக்கூடாது. இப்போயே 30 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஒரு 4 லக்கணத்துக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது, பொறுமையாக கேளுங்க. இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை கேட்டவர்களுக்கு, மனம் வந்து கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. சிறந்தாழ்ந்து வணக்கத்தை கொடுத்துக்கிறேன். ஏன்னா கேட்கணும், இன்றைக்கி வந்து கேட்குறதுக்கு நேரம் இல்லை, பொறுமையும் இல்லை. ஓகே, நல்லது தான் நானும் சொல்கிறேன். ஓகே நேரே, இப்போ வந்து தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு வந்து அதிபதி வந்து குரு பகவான் தான். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். குரு பகவான் வந்து கோணத்தில் இருக்கணும், சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் லக்கணத்திலையும் இருக்கலாம், திக்பலம் அடைவார், லக்கணத்திலையும் இருக்கலாம். இல்லைனா லக்கணத்துக்கு 5, 9 எந்த இடத்துல இருக்கலாம், சரியா? மீன லக்கணமோ தனுசு லக்கணமோ 5, 9 இருக்கலாம். இல்லைனா குரு பகவான் லக்கணத்தில் இருந்து 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருக்கலாம். அதாவது லக்கணத்தில் இருந்து 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. எக்காரம் முருட்டும் குரு பகவான் வந்து கெட்டு போகக்கூடாது. குரு பகவான் வந்து ராகு கூட சேரக்கூடாது, சூரியன் கூடயும் சேரக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூடயும் சேரக்கூடாது, செவ்வாய் கூட சேரலாம், சரியா? அப்போ ராகு, கேது, சூரியன், அமாவாசை சந்திரன் இவங்க கூட சேரக்கூடாது. அமாவாசை சந்திரன் என்னன்னு சொல்லிட்டேன், சரியா? உங்களுக்கு வந்து அவர் தேய்பிரை சந்திரன் அர்த்தம். தேய்பிரை சந்திரன்னா எப்படின்னா, தேய்பிரை அஷ்டமியிலிருந்து வளர்பிறை சஷ்டி வரைக்கும் அவர் வந்து அந்த திதி காலத்தில் வந்து ரொம்ப இருள் சந்திரனாக இருப்பார், அவரோட ஒளி இழந்திருப்பார். அப்பேற்பட்ட ஒளி இழந்த சந்திரன் கூட குரு சேர்ந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ஏன்னா லக்னாபதி அல்லவா, நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ஸோ குரு வந்து மேக்சிமம் வந்து இந்த கெட்ட கிரகங்களோட சேராமல், கெட்ட கிரகங்கள் பார்வையில் இல்லாமல் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, குரு பலம் பெற்றவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், ஞானமாக இருப்பாங்க, விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க, மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, ஆன்மீக உபதேசம் இருக்கும், டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை, லெக்சரர், பிரின்சிபால்னு போவாங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்ப்பாங்க, பேங்கில் கேசியராக இருப்பாங்க, கருவூலத்தில் இருப்பாங்க, அரசு சம்மந்தப்பட்ட இதில் வந்து பேங்கிங்கில் இருப்பாங்க, கஜனாவில் இருப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, இடியில் இருப்பாங்க, இது சொல்கிறாங்களே இடி டிபார்ட்மெண்ட் அதில் இருப்பாங்க. இப்படி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க பெரிய லெவலுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக ஒரு ஞானஸ்தானமும் இருப்பாங்க, சரியா? நல்லா ஜோசியராக கூட இருக்கலாம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், உபதேசம் பண்ணலாம், டியூஷன் சென்டர் வச்சுருக்கலாம். ஸோ குரு வளர்த்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான பண்புகளை கொடுப்பாரு, சரியா? அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. மூத்த சகோதரனால் உதவி கிடைக்கும், கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, புண்ணிய ஸ்தலத்தில் நீராடுவாங்க, நல்ல புத்திர பாக்கியம் இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க. குரு புத்திரகாரகன், தனகாரகன், அதனால் அவர் 2ஐயும் கொடுப்பாரு, கையில் காசு பணத்தையும் கொடுப்பாரு, பிள்ளைகள் பாக்கியத்தையும் கொடுப்பாரு, பிள்ளைகளால் அணுக்கரத்தையும் கொடுப்பாரு. வயதான காலத்தில் பிள்ளைகள் நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பை குரு பகவான் வந்து தனுசு மீன லக்கணத்தை கொடுப்பாரு, நல்ல நிலைமையில் இருந்தால் கொடுப்பாரு, சரியா? அதான் ரொம்ப முக்கியம், நல்ல நிலைமையில் இருப்பார். அதுபோக குருவுக்கு பிடித்த நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அவரோட சொந்த நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் வியாழக்கிழமை வரும். வியாழக்கிழமை வர அன்னைக்கு நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு வழக்கப்பட்டு வந்துருங்க, இல்லைனா குரு பகவானுக்கு வழக்கப்பட்டு வந்துருங்க. இது செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இப்போ குருதசை நடக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குருதசை நடக்கும், யாருக்கு நடக்கும்? சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு குருதசை நடந்துச்சுன்னா அவங்க இந்த காரியத்தை பண்ணுங்கள். குரு கட்டி போயிருக்காரு சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை பார்க்கணும். வியாழக்கிழமை இந்த 3 நட்சத்திரம் வருதா, விசாகம், புரட்டாதி, புனர்பூசம், அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி சிவனாலயத்துக்கு போயிருங்க. இரவு 8 to 9 குரு வரையில் போய் சிவபெருமானை கும்பிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வழக்கப்பட்டு வந்துடுங்க. நவக்கரங்கள் இருந்துச்சுன்னா குரு பகவானுக்கு வழக்கப்பட்டு வாங்க. குரு பகவான்கிறது வேறு, தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு. தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் இருப்பார், குரு பகவான் நவக்கர சன்னதியில் வடக்கு பக்கம் இருப்பார், சரியா? 2 பேத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் வழிபாடு ஒன்று தான், யாரை கும்பிட்டாலும் காரியம் ஒன்று தான், பலன்கள் கிடைக்கும். ஓகே, இப்போ குரு கெட்டு போயிட்டார் சார், என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, குரு கெட்டு போனவங்க நல்லபடியாக இருக்க மாட்டாங்க.
பணத்தை வந்து திருட்டுத்தனமாக சம்பாதிப்பாங்க. ஏன்னா தனகாரன் அல்லவா. குரு கெட்டு போயிட்டாருன்னா அவங்க வந்து திருட்டுத்தனமாக சம்பாதிப்பாங்க, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பாங்க, அரசாங்கத்தை வேண்டாத துறவு பண்ணுவாங்க, அடுத்தவங்க பொருளை திருடுவாங்க, இப்படி சில அமைப்பை கொடுப்பாரு. அதுபோக பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருக்காது, பிள்ளைகளால் கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்க என்ன சார் செய்யணும்னா குரு ஸ்தலத்துக்கு போகணும். குரு ஸ்தலத்துக்கு எங்கே போனோம்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சிவனாலயத்துக்கு போய்ட்டு குரு பகவான் சன்னதி இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதியில் முல்லைப்பூக்கள் முல்லைப்பூ இருக்குல்ல, முல்லைப்பூக்களை அர்ச்சனை பண்ணுங்கள், இல்லைன்னா அவர் சாத்துங்க, கொண்டக்கடலை மாலை சாத்துங்க, மஞ்சள் கலர் அஸ்திரம் சாத்துங்க. அதுபோல் குரு பகவானுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் கொடுங்க. சரியா? ஒரு வேலைக்கிழமை போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க, இல்லைன்னா வேலைக்கிழமை போங்க, குரு பகவானை கும்பிட்டு அவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள். அதுபோக நீங்கள் திருச்செந்தூருக்கு போகலாம். சரியா? திருச்செந்தூருக்கு போகிறது ரொம்ப முக்கியம். இப்போ குரு திசை நடக்கிறவங்க தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க திருச்செந்தூருக்கு போகலாம். அங்கே திருச்செந்தூர் முருகப்பெருமானே மேதா சத்தனம் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரு. ஸோ திருச்செந்தூருக்கு போகிறது சால சிறந்தது. குரு கெட்டு போனவங்க இல்லைன்னா குரு திசை நடக்கிறவங்க போகலாம், இல்லைன்னா தனுசு லக்கணம் மீன லக்கணத்தை பிறந்தவங்களும் போகலாம், இல்லைனா சுவாமி மலை பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடிக்கு போகலாம். சரியா? அங்கேயும் வந்து குருக்கு தனி சன்னதி இருக்குது. ஓகே சார், இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது சார் அப்படி சொல்கிறவங்க தென் மாவட்டத்தில் இருக்குது. ஏன்னா தென் மாவட்டத்தில் வந்து திருச்செந்தூர் இருக்குது. தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு போகிறது ரொம்ப சிறந்தது. இல்லைனா நவகைலாயம் நவதிருப்பதிக்கு போகலாம். அதில் வந்து நவகைலாயம் எது சார் அப்படின்னா முறப்பநாடு இடத்துல வந்து நவகைலாகம், அங்கே போனாலும் குருபவனை கும்பிடலாம். சரியா? குருஸ்தலம் தான். அடுத்து வந்து ஆழ்வார் திருநகரில் அங்கே வந்து பெருமாள் கோயில் இருக்குது. பெருமாள் கோயிலையும் போய் அங்கே வந்து நீங்கள் குருஸ்தலம் தான் சொல்லப்படுறாங்க. நம்மாழ்வார் இருக்கிறாரு, நம்மாழ்வார் சன்னதிக்கு போயிட்டாலும் நம்ம நல்லது தான். சரியா? ஸோ உங்களுக்கு 4 கோயில் சொல்லியிருக்கேன் நான். திருச்செந்தூர், ஆலங்குடி, மொரப்பநாடு, ஆழ்வார் திருநகரி. இதில் வந்து 3 வந்து தென் மாவட்டத்தில் இருக்குது. திருச்செந்தூர், மொரப்பநாடு, ஆழ்வார் திருநகரி. ஆலங்குடி வந்து சுவாமிமலை டெல்டா மாவட்டத்தில் அங்கே இருக்குது. சரியா? இதுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பிரச்சனை இருக்கிறவங்க, குரு தசை நடக்கிறவங்க இங்கே போகலாம். ஓகே நேர்களே, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து புதன் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம், சிம்ம ராசியில் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க எங்கே சார் இப்படி சார் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சார் வழிபாடு பரிகாரம் அப்படின்னோம்னா, புதன் வந்து சூரியனுக்கு வேண்டிய கிரகம் தான். புதன் வந்து நண்பர் தான், மித்திரர் தான். அதனால் நீங்கள் வந்து மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அந்தளவுக்கு கெடுபலங்கள் இருக்காது. சரியா? அதுவும் நீங்கள் வந்து மிதுன லக்கணத்தை பிறந்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. கன்னியா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் 12ஆம் இடத்துல இருப்பார். சரியா? இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும். இருந்தாலும் லக்கணாதிபதிக்கும் ராசியாதிபதிக்கும் நல்ல தொடர்பு இருக்கும். இவங்க 2 பேருமே எப்பயுமே சேர்ந்து தான் இருப்பாங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து தான் இருப்பாங்க, முன்னுக்கு பின்னு தான் இருப்பாங்க. ஒரு 3 கட்டம் தாண்டி போக மாட்டாங்க, முன்பின் 3 கட்டம் தாண்டி போக மாட்டாங்க. ஸோ அந்த அமைப்பில் தான் இருப்பாங்க. அதனால் பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ஓகே, இப்போ இந்த மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பொதுவாக புதன்கிழமை வர்ற அன்னைக்கு புதன்கிழமையும் வரணும். அதே மாதிரி இந்த நட்சத்திரம் வரணும். இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இவங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போகணும். என்றைக்கு போனோம்? புதன்கிழமை இரவு 8 to 9 போய் பெருமாள் கோயில் போய்ட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து புதன் திசை உங்களுக்கு நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். வயதானவர்களுக்கு வரும் வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி வந்தாலும் வராட்டம் போனாலுமே நீங்கள் வந்து புதன் வந்து உங்களுக்கு லக்கணாதிபதியாக இருக்கிறாரு, கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த புதன்கிழமை வர்ற அன்னைக்கு இந்த நட்சத்திரம் வரும், ஆயில்யம், ரேவதி, கேட்டை இந்த 3 நட்சத்திரமும் புதன்கிழமை வர்ற அன்னைக்கு நீங்கள் வந்து எங்கே போகலாம்? பெருமாள் கோயிலுக்கு இரவு 8 to 9 போகலாம். அன்றைக்கி ஏகாதசி திதி வந்தாலும் ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா பெருமாளுக்கு பிடிச்சது ஏகாதசி திதி. அதுபோக இந்த மாதம் மார்கழி மாதம் சிறப்பாக போகலாம். ஏன்னா மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். பெருமாள் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் மாதத்திலே மார்கழி மாதமாக இருப்பேன் இருக்கிறாரு. அதனால் இந்த மார்கழி மாதத்துலையும் நீங்கள் போகலாம். சரியா? மார்கழி மாதம் வருகிற புதன்கிழமை நீங்கள் போகலாம், ரொம்ப சிறப்பு. புதனும் போகலாம், சனியும் போகலாம், இந்த நட்சத்திரங்கள் வர்ற அன்றைக்கும் போகலாம். ஓகே நேயர்களே, இப்போ புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. இந்த லக்கணாதிபதி அவர் தனித்த புதனாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். புதன் பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் கூட தான் சேர்ந்து இருப்பார். சரியா? அப்படி இருந்தாலுமே அவர் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கணாதிபதியாக மிதுனத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், துலாமில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், மகர கும்பத்தில் இருக்கலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எக்காரம் முன்னிட்டும் புதன் வந்து மேசம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. மேசம் விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தனுசு மீனத்தில் இருந்தாலும் சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா? இதை நீங்கள் ஜாதகத்தில் கட்டத்தில் பார்த்துக்கோங்க. அதுபோக புதன் வந்து சனி பகவான் கூட சேர்ந்துருந்தாலும் ஓரளவு கெட்டு போக மாட்டார். சரியா? ஓரளவு கெட்டு போக மாட்டார், ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பாரு. ராகு கூட சேர்ந்திருந்தாலுமே
அந்த இடத்த பொறுத்து பலன்களை கொடுப்பாரு. இப்போ புதனும் ராகும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா மகரத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம். இந்த இடத்துல இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா, ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. மற்ற இடத்துல இருந்தால் அந்த பலன்களை கொடுக்க மாட்டாங்க. எக்காரம் முன்னிட்டும் புதனும் ராகும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் புதனும் ராகம் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகரை போட்டு பார்த்துரும், அந்த ராகு திசையில் நல்லா இருக்காது. அது மாதிரி தான் சில இடத்துல ராகும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடாது, சில இடத்துல இருக்கலாம். அதுபோக புதன் வந்து கேது கூட சேரக்கூடாது. கேது கூட சேர்ந்துட்டுனா முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் ஆளுமை அதிகாரம் எல்லாம் போயிடுவாங்க அந்த கேது புத்தி காலத்தில். இப்போ கேது புத்தி நடக்க ஒருத்தருக்கு ராகு திசையில் கேது புத்தி, கேது வந்து புதன் கூட சேர்ந்துருக்காருன்னா நல்ல பலனை கொடுக்க மாட்டாங்க. சரியா, அது ஒரு விதமான பலன்களை போயிடும், கெடு பலன்களை தான் கொடுப்பாரு. ஸோ அதனால் புதன் வந்து மேக்சிமம் வந்து தனித்து புதனாக இருக்கலாம், பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்துருக்கலாம், சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கலாம், சூரியன் கூட சேர்ந்துருக்கலாம். செவ்வாய் கூட சேரக்கூடாது, கேது கூடயும் சேரக்கூடாது. சனி கூடயும் ராகு கூடயும் சேர்ந்துருந்தால் ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பாரு. ஓகே நேர்களே, இப்போ புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார், மூலத்திரிகோணம் பட்டு ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறார், கன்னி மிதனத்தில் இருக்கிறாருன்னா நல்ல பலனை கொடுப்பாரு. நல்லா படிச்சிருப்பாங்க, வாக்கு சாரியம் இருக்கும், படிப்பில் கட்டிக்காரனாக இருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் நல்லபடியாக வரும், டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, பெரிய பெரிய வேலைக்கு போவாங்க, கணிதம் நல்லபடியாக வரும், ஜோதிடராக இருப்பாங்க, வியாபாரியாக இருப்பாங்க, புரோக்கர் வேலை பார்ப்பாங்க, சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க, ஐடியில் வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் சொல்கிறோம்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் பெரிய லெவலுக்கு போவாங்க. பணம் சேர்க்கிறதுல பெரிய லெவலாக இருப்பாங்க. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து ஆராய்ச்சி நிலையத்துக்கு இருப்பாங்க, நல்லாயிருக்கும். இவங்களுக்கெல்லாம் தாய்மாமனால் ஒரு ஆதரவு இருக்கும். புதன் வளர்த்தவங்களுக்கு வந்து தாய்மாமன், மனைவி கொடுத்த மாமனார், இவங்க வழியில் நல்ல ஆதரவு இருக்கும். மாமன் முறையில் நல்ல இணக்கமாக இருப்பாங்க, மாமை மச்சனை உதவி இருக்கும், நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா, நல்லா எப்பயுமே ஒரு டீமாக இருப்பாங்க, நண்பர்கள் கூட இணக்கமாக இருப்பாங்க. ஸோ புதன் நல்ல பலன்கள்லாம் கொடுப்பாரு. சரியா, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட புதன் வந்து இந்த கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரி சார், புதன் கெட்டு போயிட்டாரு, அவர் வந்து செவ்வாய் கூட சேர்ந்துட்டாரு, இவர் கூட சேர்ந்துட்டாரு, அம்மாவை சந்திரன் கூட சேர்ந்துட்டாருன்னா கெட்ட பலன்களை கொடுப்பாரு. இல்லைன்னா ராகு கூட சேர்ந்து சரியில்லாத இடத்துல இருக்கிறாரு, அப்பயும் கெட்ட பலன்களை தான் கொடுப்பாரு. அவங்க என்ன சார் செய்யணும்னா, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க, இரவு 8 to 9. இல்லைன்னா வந்து இவங்க என்ன செய்யணும்னா, பச்சை கலர் வஸ்திரத்தை வந்து பெருமாளுக்கு சாத்தணும். சரியா, பெருமாளுக்கு சாத்தினாலும் சரி, இல்லை புதன் நவகிரகத்துக்கு சாத்தினாலும் சரி, பெருமாளுக்கு வந்து வெண்காந்த மலர்கள் கொடுக்கலாம். புதன் சன்னதிக்கு போய் புதனுக்கு வந்து வெண்காந்த மலர்கள் கொடுக்கலாம். அதுபோக வந்து இவங்க வந்து எங்கெந்த கோயிலுக்கு போகலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவெண்காடு போகலாம். திருவெண்காடில் வந்து அங்கே சிவன் ஸ்தலம் இருக்கும். சரியா, திருவெண்காடுக்கும் போகலாம், அங்கே அகோரமூர்த்தியாக இருக்கிறார் சிவன். திருவெண்காடுக்கு போகலாம் டெல்டா மாவட்டத்தில். இல்லைனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அங்கேயும் போய் வழிபாடு பண்ணலாம். ஸோ 2 இடம் சொல்லியிருக்கிறேன். புதன் கெட்டு போனவங்க, இந்த மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு தடவை போயிட்டு வரணும். எங்கே போகலாம்? திருவெண்காடு போகலாம், இல்லைனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம். இல்லை சார், நான் அந்த தெற்கு பக்கம் இருக்கிறேன் அப்படின்னா இவங்க வந்து எங்கே போகலாம்னா, தென் திருப்பூரை போகலாம், நவ கைலாயம், தென் திருப்பூரை போகலாம். நவ திருப்பதியில் வந்து திருப்புளியங்குடி போகலாம். சரியா, இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவைனாச்சும் போயிட்டு வந்துடணும். சரியா நேர்களே, ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ராக திசையில் புதன் புத்தி நடக்க நல்லா இருக்காது. இப்போ ராகதிசை வந்து சிம்ம லக்கணத்தில் நடந்துட்டு இருக்கணும். சிம்ம ராசியில் பிறந்தவங்க நடக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு வந்து புதன் கெட்டு போயிருந்தாருன்னா பெரிய பிரச்சனை இருக்கும். படிப்பில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, பிள்ளை விஷயத்தில் பிரச்சனை, கணவன் மணி உறவுல பிரச்சனை, இதெல்லாம் வந்திருக்கும். அவங்களாம் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஓகே நேர்களே, அடுத்து வந்து ரிஷபம், துலாம், சுக்கிரனுடைய லக்கணத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசி, ரிஷப துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து ரிஷப லக்கணம் ஓரளவு நல்ல லக்கணம் தான். ஏன்னா லக்கணத்துக்கு ராசிக்கு கேந்திரம் வரும். அடுத்து வந்து துலா லக்கணம் பிரச்சனை இல்லை, 3ஆம் இடம் தான், பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா லக்கணத்துக்கு வந்து ராசி 11ஆம் இடம் தான் வரும். ஸோ சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். சரியா, சந்திரன் வந்து கேந்திரம் லாபஸ்தானத்தில் தான் இருப்பார். 2 லக்கணத்துக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த லக்கணத்தில் பிறக்கலாம். ஏன்னா சில ராசிக்காரர்கள் சில லக்கணத்தில் பிறக்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தை பிறந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். எக்காரம் முன்னிட்டும் சிம்ம லக்கணத்துக்காரங்க மகர ராசியில் பிறக்கக்கூடாது. மகர ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்கும். அவங்க வாழ்க்கையில் நிறைய சாதிச்சாலுமே சில விஷயத்தில் பிரச்சனை பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒன்றும் இல்லைன்னா உடம்புக்கு முடியாமல் போயிடும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். அது வந்து பெரிய பிரச்சனை. நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்ல மாதிரி. சரி, நான் மகர கும்பத்துக்கு பின்னாடி வரேன். இப்போ வந்து இந்த ரிஷப துலா லக்கணத்தை சொல்லிடுறேன். இதே இப்போ வந்து நிறைய நேரம் ஆயிடுச்சு. சரியா நேர்களே, நேரம் போய்கிட்டு தான் இருக்குது. நானும் பலன்களை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இவ்வளோ நேரம் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல. இந்த 43 நிமிஷம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ வந்து துலாம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க லக்கணாதிபதியாக இருப்பார். சுக்கிரன் வந்து சூரியன் கூட தான் இருப்பார், சேர்ந்து முன்பின்னு தான் இருப்பார். சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. சுக்கிரன் வந்து லக்கணாதிபதியாக இருந்தாருன்னா அவர் வந்து லக்கணத்திலே இருக்கலாம், இல்லைனா மிதுனம் கன்னியில் இருக்கலாம், இல்லைனா மகர கும்பத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிரன் தனுசுலையும் இருக்கலாம். சரியா, தனுசுல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பார், மீனத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பார். பெரும்பாலும் சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாருங்க, எங்கே இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஆனால் லக்கணத்திலிருந்து ஒரு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சிம்ம ராசி துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அவர் 3ஆம் இடம் தனுசில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் மறைஞ்சாலும்
இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி ரிஷபத்தில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் மறைஞ்சாலும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா ஆட்சி வீடு. அதுபோல் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, 3ஆம் இடம் கடகத்தில் இருக்கக்கூடாது. ரிஷப லக்னம் சிம்மராசியில் பிறந்தவங்களும் 3ஆம் இடம் கடகத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் இடம் தனுசில் இருக்கலாம், பாதி பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஸோ கடகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, அவர் எக்காரம் மட்டும் கடகத்தில் இருக்கக்கூடாது இந்த 2 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஓகே, என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, சுக்கிரன் சாதகமாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு வந்து எந்தெந்த கிழமையில் வழிபாடு பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வந்து இந்த 3 நட்சத்திரம் வர அன்னைக்கு வழிபாடு பண்ணணும். பரணி, பூரம், போராட வர அன்னைக்கு நீங்கள் வந்து மகாலட்சுமியை வீட்டில் வச்சு கும்பிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா? மகாலட்சுமிக்கு வந்து வெள்ளை கலர் பொருட்கள், பாயாசம், கல் உப்பு, ஜீனி, வெள்ளை கலர் ஸ்வீட் இதை வச்சு நைவேத்தியம் பண்ணி படையல் பண்ணி கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஓகே, சுக்கிரன் வலுவாக இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், கணவன் மணி நல்லா இருக்கும், கேளிக்கை இருக்கும், ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் நல்லா இருப்பாங்க. வாழ்வதற்கே என்று பிறந்தவர்கள் சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க சொகுசு வாழ்க்கை அனைத்தையும் அனுபவிப்பாங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, ஆடல், பாடல், ஓவியம், இசை இதில் நல்ல நாட்டம் இருக்கும். நல்லபடியாக இருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க. கலை, கவிதை எல்லாமே வரும். நல்லா இருக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க, சமைப்பாங்க. நல்லா இருக்கும். எப்பயுமே ஆள் டீசெண்டாக நீட்டாக இருப்பாங்க, சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த 2 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வளர்த்தாருன்னா ஆள் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. எவர் கிரீன் அப்படின்னு சொன்ன மாதிரி எப்பயுமே பளிச்சுன்னு இருப்பாங்க. இந்த என்ன சொல்லுவாங்கள்ல, அந்த ரின் பவுடருக்கு ஒரு விளம்பரம் வரும்ல, பளிச்சுன்னு வரும்ல, அது மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். அது பூர நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா ஆரம்பத்திலே இவங்களுக்கு சுக்கிர தசை வந்துடும். சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை வராது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி காலத்தில் தான் வரும். வயசான காலத்தில் இல்லை மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை கொஞ்சம் வயசில் வந்துடும், ஒரு 30 வயசுக்குள்ளே வந்துடும். ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வராது. சரியா? அந்த சுக்கிர தசை வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி கெட்டு போயிருந்தாருன்னா கெடுத்துருவார் கொஞ்சம் வயசுலேயே. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேர் காதல், களியாட்டம் கெட்டு போயிடுது, வாழ்க்கையிலே ரொம்ப கெட்டு போயிடுது. அதெல்லாம் வந்து சுக்கிரன் செஞ்சிருவார். சுக்கிரன் குட்டியும் கொடுப்பாரு, கெட்டும் கொடுப்பாரு. குட்டி சுக்கிரன் குட்டியும் கொடுப்பாரு, கெட்டு விட்டுருவார், கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டுருவார். சரியா? அந்த சுக்கிரன் கெட்டு போயிருந்தார், ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு, நல்ல நிலைமையில் இல்லை, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு, லக்கண ரீதியாக கெடுத்துருவார். கொஞ்சம் வயசுலேயே கெட்ட பழக்கவழக்கங்களை கொடுத்து பிஞ்சிலே பழுத்துருவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தகாத உறவு கொஞ்சம் வயசுலேயே வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு கண்ணா பின்னு ஆயிரும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிச்சுருவாங்க. ஒரே வரையில் ஓப்பனாக சொல்லலாம். சரியா? தப்பு கிடையாது. ஏன்னா இந்த ரிஷப துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை வரும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே வரும். அது பர்டிகுலராக அந்த மகம் பூரம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். அவங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தனா அவங்களுக்கு வந்து அந்த காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும். சரியா? இந்த லவ் பண்ணுறது, அப்புறம் லவ்வை முறையற்ற முறையில் செய்கிறது, பருவத்துக்கு முன்னாடி பழுத்து போயிடுது, பிஞ்சிலே பழுத்துறது, எல்லா பழக்க வழக்கையும் செஞ்சு கொஞ்சம் வயசுலேயே எல்லாத்தையும் அனுபவித்து வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு வந்துடுவாங்க. அது பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஆண்கள் கூட அப்படிப்படி போயிடுவாங்க. ஆனால் பொதுவாகவே சமுதாயத்தில் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அதனால் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? இதுக்கு வேணால் நான் தனியாக வீடியோ போடுறேன். சரியா? ஏன்னா மக்களுக்கு நல்லதை சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கவனமாக இருக்கணும். ஓகே, சுக்கிரன் கெட்டு போயிட்டார் சார்னா இந்த பழங்கள்லாம் இருக்கும். வாழ்க்கையில் ரொம்ப பழங்கள், அவமானம், அசிங்கம் எல்லாமே இருக்கும். ஆண்களுக்கு வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட நோய் வந்துடும், வீடி வந்துடும், பாலிவினை நோயெல்லாம் வந்துடும். சுக்கிரன் கொடுத்துருவார். அதனால் சுக்கிரன் இந்த ரிஷப துலா லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோக சிம்ம ராசியில் சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கும் சுக்கிர தசை வந்தாலும் கெடுபலங்கள் நடக்கும். குறிப்பாக மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கும் கெடுபலங்களை கொடுப்பாரு. ஏன்னா அவர் பாரகாதிபதியாக வருவார். நிறைய சப்ஜெக்ட் இருக்குங்க, பேசிகிட்டே இருக்கலாம். இப்போயே 50 நிமிஷம் ஆகுது, பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த சிம்ம ராசிக்கு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து ஒரு நாள் முழுக்க பேசலாம். மேச லக்கணத்துக்கு வந்து ஒரு லக்கணத்துக்கு வந்து 9 கிரகங்களுக்கு பேசலாம். இப்படி 12 லக்கணத்துக்கும் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, கவனமாக இருக்கணுங்க. சுக்கிரன் கெட்டு போனவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட்டு. இவருக்கு கோயில் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில் வழிபாடு வந்து ஸ்ரீரங்கம்பலம், கஞ்சனூர் வந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. ஸ்ரீரங்கம் வந்து திருச்சியில் இருக்குது. அப்புறம் வந்து தென் மாவட்டத்தில் பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு உள்ள தலம் அப்படின்னு பார்த்தோம்னா சேந்தமங்கலம் நவகைலாயம், அதுபோக திருப்புரை, நவதிருப்பதி, இங்கே போகலாம். ஸோ 2 இடம் வந்து தென் மாவட்டத்தில் இருக்குது, 2 இது வந்து வட மாவட்டத்தில் இருக்குது. திருச்சி வந்து மையமாக இருக்குது. ஸோ திருச்சி வந்து எல்லாருக்கும் ஈஸியாக போகலாம். ஸ்ரீரங்கத்தில் போய் கும்பிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 போய் அங்கே ரங்கமன்னாரையும் ரங்கநாயகம் கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பை தரும். ஓகே, அடுத்து வந்து மகர கும்ப லக்கணம், சனி பகவானுடைய லக்கணம். ஓரளவு எல்லா லக்கணத்தையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். சரியா? மகர கும்ப லக்கணம். மகரத்துக்கும் சிம்மத்துக்கு ஆகாது. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே நல்லா இருக்காது. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க சிறப்பாக இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு விதியின் பயன் பறந்து தான் ஆவாங்க. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஆனால் உத்தியோகம் நல்லா பார்ப்பாங்க, கஷ்டமான வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நியாயம் நீதினு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் அந்தளவு சக்ஸஸ் ஆக முடியாது. கும்ப லக்கணத்தை பிறந்தாங்க ஓரளவு பேலன்ஸ் ஆகி போயிடுவாங்க. சரியா? சிம்ம ராசி கும்ப லக்கணத்தை பிறந்தாங்க ஓரளவு பேலன்ஸ் ஆகி போயிடுவாங்க. ஓகே நேரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ இவங்க வந்து சனி பகவானோட ஆதிக்கத்தில் தான் பிறந்திருப்பாங்க. நல்லா கொஞ்சம் பழம்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆயுள் தீர்க்கம் இருக்கும். வெளிநாடு வேலையில் நல்லபடியாக இருப்பாங்க. வெளிநாட்டு மொழிகள்லாம் பேசுவாங்க. அந்நிய மொழி பேசுவாங்க. ஓரளவு படித்து பெரிய லெவலுக்கு போவாங்க. விவசாயம் நல்லபடியாக வரும் இவங்களுக்கு. சரியா, விவசாயம், கட்டட தொழில், கூலி தொழில், மரத்தொழில், சிற்பத் தொழில் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதுபோல் சனி பகவானுடைய தொழில் நல்லபடியாக இருக்கும் இவங்களுக்கு. சரியா, நிறையா இருக்குது. நீச திரவியம், ஆயில், ஃபினாயில், இரும்பு, ஈயம், பித்தளை, தரைக்கீழே தோண்டி எடுக்கிற பொருட்கள். அதுபோல் தொழில் பண்ணலாம். இவங்க 2ஆம் தர தொழில், லேபர் கான்ட்ராக்ட் பண்ணலாம், பேக் டு பேக் வாங்கி விடலாம், சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம். இப்படி சில வேலைகள்லாம் இவங்க வந்து செய்யலாம். அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து நல்ல வேலை ஆட்கள் அமைப்பாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த 2 லக்கணமே வந்து வேலைக்குள்ள லக்கணம் தான், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக மகர கும்ப லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு இப்போ சிம்மராசியில் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து மகர கும்பத்தில் தான் இருக்கிறாரு. சிம்மராசியில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து இந்த மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா, இன்றைக்கி தேதி பார்த்தோம்னா, விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், கடக லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பிரச்சனையாக இருக்குது. சரியா, அடுத்து வந்து நான் சொல்கிறேன். நான் மே மாதத்துக்கு பின்னாடி உள்ள நிலைமையை அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அதுபோக அடுத்து வந்து இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து அஷ்டம சனியாக போகிறாரு. லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியில். ஓகே, சனி பகவான் சரியில்லை, கெட்டு போயிட்டாரு, நீசமாயிட்டாரு, மேசத்தில் நீசமாயிட்டாரு அப்படின்னா நல்ல பலன் கொடுக்க மாட்டார். சரி, சனி பகவான் லக்கணாதிபதி சிம்ம லக்கணத்துக்கு வந்து மகர கும்ப லக்கணத்துக்கு, சிம்ம ராசி மகர கும்ப லக்கணத்தில் லக்கணாதிபதி வரதுனால அவர் எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடத்துல இருக்கலாம். சரியா, 7ஆம் இடத்துல இருந்தார்னா ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பாரு, திக்பலம் அடைவார். ஆனால் கணவன் மணி ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. ஸோ எக்காரம் முன்னிட்டும் அவர் வந்து 2, 4, 7, 8 இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கவே கூடாது. சனி பகவான் லக்கண ரீதியாக, அது மகர லக்கணமோ கும்ப லக்கணமோ எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே சனி பகவான் வந்து 2, 4, 7, 8 இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா சொந்த வீடை கொடுப்பாரு. ஆனால் மற்ற பிரச்சனையை கொடுத்து விட்ருவார். தூரத்துக்கு அலை வைப்பார், அலைச்சலை கொடுத்துருவார். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சனி பகவான் வந்து தனிச்சு இருக்கணும். இல்லைன்னா குரு கூட சேரலாம், சுக்கிரன் கூட சேரலாம், தனித்து புதன் கூட சேரலாம். இல்லைன்னா இந்த 3 கிரகங்களுடைய பார்வையில் இருக்கலாம். எக்காரம் மட்டும் சனி பகவான் வந்து செவ்வாய் கூட சேரக்கூடாது, செவ்வாய் பார்வைக்கு வரக்கூடாது. ராகுபவன் கூட சத்தியமாக சேரக்கூடாது, சூரியன் கூடயும் சேரக்கூடாது, சூரியன் பார்வைக்கு வரக்கூடாது. சூரியன் கூட சேர்ந்து சூரிய பார்வையில் இருந்தாருன்னா தாப்பன் மகனுக்கு ஆகாது, சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுபோக கேது கூட சேரலாம். சனி பகவான் கேது கூட சேர்ந்தாருன்னா நல்ல பலன்களை இந்த மகர கும்ப லக்கணத்துக்கு கொடுப்பாரு. ஓகே, சனி பகவான் கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஆள் நல்லபடியாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க, மந்த நிலையில் இருப்பாங்க, கால் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும், கேஸ் ட்ரபிள் இருக்கும், கெட்ட பழங்கள் நிறைய இருக்கும், மனதில் வந்து நயவஞ்சகம், சூது, பொறாமையெல்லாம் இருக்கும், மற்றவங்ககிட்ட வந்து நறுங்கி வர மாட்டாங்க, தனியாக ஒரு ரிசர்வ் டைப்பில் இருப்பாங்க, வறுமை வியாதி இருக்கும். இல்லைனா அவர் செவ்வாய் கூட சேர்ந்து வேறு மாதிரி இருந்தாங்கன்னா சமூக விரோதியாக இருப்பாங்க, புரட்சிக்காரனாக இருப்பாங்க, அண்டர் கிரவுண்ட் பிசின் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக போயிடும், வாழ்க்கையே வந்து ஒரு வேறு மாதிரி போயிடும். ஓகே, இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இவங்க வந்து சனிக்கிழமை தான் இவங்களுக்கு முக்கியமான நாள். இந்த மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு வர்ற நட்சத்திரம் 3 நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் சனிக்கிழமை ஒரு நாள் வரும். கேலண்டரில் பார்த்தா தெரியும். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இரவு 8 to 9 ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை இரவு 8 to 9 ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் வழிபடுங்க. ஆஞ்சநேயருக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கு வழிபாடு ஸ்தலம் எங்கே சார் போகலாம் அப்படின்னா திருநள்ளாறு போகலாம். சரியா, திருநள்ளாறு தான் இவங்களுக்கு முக்கியமான இடம். திருநள்ளாறுக்கு போய் அங்கே நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை கும்பிட்டு வரலாம். அங்கே சிவஸ்தலமும் இருக்குது, திருநள்ளாறு போகலாம். டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருநள்ளாறு போகலாம். இங்கே சவுத் சைடில் இருக்கிறவங்க எங்கே சார் போகலாம் அப்படின்னம்னா ஸ்ரீவைகுண்டம் போகலாம். ஸ்ரீவைகுண்டத்தில் நவ கைலாயம் சிவன் கோயில் இருக்குது. அதே மாதிரி திருக்குழந்தைன்னு இருக்குது, திருக்குழந்தை அங்கே வந்து நவ திருப்பதி, அங்கே பெருமாள் கோயில், அங்கேயும் போகலாம். ஸோ தென் மாவட்டத்தில் வந்து 2 இடம் இருக்குது, ஸ்ரீவைகுண்டம், திருக்குழந்தை, 2 இடத்துக்கும் சனியோட ஸ்தலம் தான். அங்கே போய் சனி பகவானை கும்பிட்டு வரலாம். ஓகே நேயர்களே, இப்போ எல்லா லக்கணத்துக்குமே சொல்லியிருக்கிறேன் நான். சரியா, சிம்ம ராசியில் இந்த 12 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நான் வந்து பலன்கள் சொல்லியிருக்கிறேன், சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன், வழிபாடு தலங்களை சொல்லியிருக்கிறேன். இதை கண்டிப்பாக செய்யுங்க. சரியா, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வாங்க. நீங்கள் வந்து சிம்ம ராசியில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம் அதுக்கு சொல்லியிருக்கிறேன், ரிஷப லக்கணம் துலா லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், மகர லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், தனுசு லக்கணம் மீன லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 12 லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த 12 லக்கணத்துக்கு உரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பை தரும். உங்களுடைய ஜென்ம பிறவி, இந்த பிறவியில் வந்து உங்களுக்கு நல்வகைப்படுவீர்கள். ஏன்னா லக்கணங்கிறது விதி, ராசிங்கிறது மதி, கதிங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற கோச்சார பலன்கள் கதி. ஸோ இந்த விதியும் மதியும் நல்லா இருந்தால் தான் கதி நல்லபடியாக போகும். ஸோ இந்த விதி மதி கதியை வந்து நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கணும்னா இந்த கோயிலுக்கு போங்க, நல்லபடியாக நடக்கும். ஆழ பிறந்தவர்களே, ஆத்மபலம் உள்ளவர்களே, சிம்மராசினியர்களே, உங்களுக்கு
இந்த 12 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 12 லக்கணத்தோட தெய்வத்தோட அருள் கிடைக்கட்டும். எல்லா வளங்களையும் பெற்று நலங்களை பெற்று சிம்ம ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரக்காரர்கள் மகம், பூரம், உத்தரம், 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவன் அருளால் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலியுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.